எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பி போஸுக்கு போயிட்டு நாஸ்லிமா வாங்கலான்ட்டு வந்தேன். காலைல சாப்பாடு பார்த்தா குறுக்க லோரி நிப்பாட்டி வச்சுருக்காங்க ரோட்டில். இதுதான் மெயின் ரோடு. எங்களோட சைட்டுக்குள்ளே வரணுன்னா இங்கிட்டு நிறைய பெரிய சைட்லாம் இருக்குது, ஹோட்டல்லாம் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா லோரி வந்துட்டு ஏதோ பிரேக் டவுன் போல் மாட்டிச்சு. ஒரே ஒரு காடி மட்டும் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் அந்த வியூ கூட காட்டுறேன் பாருங்களேன். எப்படி நிப்பாட்டியிருக்கானுங்க, எப்படி காடி வெளியாகுதுன்னு பாருங்களேன். காலையிலே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாம். என் போஸ் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏடிஎம் போயிட்டு பணம் எடுக்க முடியல, நான் உன்னோட அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீ போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொன்னான். ஏன்டா பிரச்சனை வந்து பார்க்கும்போது தான் சாப்பாடு வாங்குறப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஸோ இதை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலான்னு தோணுச்சு. ஆனால் நம்ம ஊரில் மாதிரி ரொம்ப ஆரன்லாம் அடிச்சுக்கிட்டு சத்தத்தை போட்டுக்கிட்டு அப்படிலாம் அழகாக எந்த ஒரு எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் சைலண்ட்டாக எல்லாமே காடியெல்லாம் போக வர. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு மற்றபடி ஒன்றும் இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ உங்கள்கிட்ட காட்டணும், அப்படி இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்றதை காட்டணும் அப்படின்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வியூ பாருங்கள், இந்த வியூ கூட செம்மையாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய சைட்லேருந்து மொட்டை மாடி வியூ காட்டுறேன். ஸோ இதாங்க நான் வாங்க வந்த சாப்பாடு, நாஸ்லிமா, கூவை, இந்த சமோசா மாதிரி தாங்க. நம்ம ஊரில் மாதிரி தான், ரோட்டு கடையில் என்னென்ன போட்டிருப்பாங்களோ எல்லாமே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கோழி, பொரிச்ச கோழிலாம் செம்மையாக இருக்கும். சம்பல்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் கருவாடு, சின்ன கருவாடு போட்டிருப்பாங்க. இங்கே நெத்திலின்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் நம்ம வாங்க வந்திருக்கோம். ஸோ கடை